தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, தொண்டை சரியில்லை. இது உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணா மொழி கருப்பு தான், கருப்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு. என் பேர் பவித்ரா. ஜீ தமிழ் சரிகமபால ஒரு சீசன் 5ஓட கண்டஸ்டன்ட் தான். எங்கெங்கும் இன்பம் ஒரு கோலம் போட. அவங்கள இது பண்ணும்போது முகம் செதஞ்சிருந்தது, ஒன்றுமே தெரியல, பேச முடியல. அதில் சொல்லியிருப்பாங்க என்னுடைய கணவர் வந்து, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், தைரியமா இரு, நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். யாழ்ப்பாணத்து மக்கள் தனி பாசம், அன்பு. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தங்களை பற்றி இந்தியாவில் இருக்க உங்களுக்கு தெரியுமா? அதில் என்னவா இருக்கும், ஏன் இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு உள்ள போக போக தான் வந்து, திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? கணவரை நினைச்சு பாடணும்னு சொன்னா எங்களோட உறவுகளுக்காண்டி என்ன பாடல் பாடுவீங்க? உனக்காக பிறந்தே நீ எனதழகா. அது ரொம்ப பிடிக்கும் உங்க ஆக்களுக்கு. அப்படியா? அச்சோ, நீங்க தான் தூய தமிழ்ல பேசுறது யாழ்ப்பாணம் மக்கள் தானே. அதே மாதிரி நீங்களும் எனக்கு பேசுறீங்களோ தெரியல. யார் மகள் இப்போ மகள், ஏது இனி இந்த கேள்வி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயூ, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடகி வந்து உங்களோட மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருந்தார். அந்த பாடகி வந்து யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வந்திருந்து யாழ்ப்பாணத்தின் பல இடங்களுக்கு போயிருந்தார். மெயினாக வந்ததே வந்து ஒரு இசை நிகழ்வுக்காக. அந்த இசை நிகழ்வுக்கு வந்த சமயத்தில் வந்து நாங்கள் கேட்ட கையோட வந்து ஒரு நேர்காணலுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த பாடகி, உங்களை எல்லாரும் தெரியும், நான் பேர் சொல்லல, வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் அக்கா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்களை நாங்கள் டிவியில் பார்த்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் அதுவும் எங்களோட சேனலினூடாகங்கிற உறவுகளை நானும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களை வந்து உங்களை பற்றி அறிமுகம் இல்லாமல் வந்து நான் கேட்கல, என்னன்னு சொன்னால் எங்களோட உறவுகளுக்கு ஆல்ரெடி தெரியும், டிவியில் பார்த்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி. இருந்தாலும் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து எந்த மாவட்டத்தில், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றக்கா சொல்லுவீங்களா? கண்டிப்பா. இதில் என் பேர் பவித்ரா. நான் வந்து போனைய ஜீ தமிழ் சரிகமபால ஒரு சீசன் 5ஓட கண்டஸ்டன்ட் தான். நான் கடலூர் மாவட்டம் குடிகாடுன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் சென்னை வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி ஷோவில் கலந்துக்கிட்டேன். என்னுடைய கணவர் தவறுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஷோக்கே வந்தேன். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு அவங்க தவறி. எனக்கு 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. குழந்தையும் ஷோவில் நிறைய வாட்டி காமிச்சிருப்பாங்க. குழந்தையோட பேர் நக்ஷத்ரா. சந்தோஷம் அக்கா. கேட்ட கையோட எல்லா விஷயத்துக்கும் நல்ல மாதிரி சொல்றீங்க. உங்களை போல ஒரு சிறந்த பாடகியா உங்களோட மகளையும் கொண்டு வரணும் எங்களுக்கு ஆசை. அது அப்படியான நடவடிக்கைக்கு முன்னெடுக்கிறீங்களா? இப்ப எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா அவங்களுக்கு டான்ஸ் தான் பிடிக்குது. ஏதோ அவங்கவுங்க, நான் பாட வரணும்னு நினைக்கும் போது அவளுக்கு என்ன, ஆனா எனக்கு பாடணும் அப்படின்னு ஆசை. படிப்போட சேர்ந்து இந்த கலைத்துறையும் வளர்க்கணும்ன்றதான் எங்களோட விருப்பம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்க யாழ்ப்பாணத்து போகணுமெல்லாம் ஆசைப்பட்டு இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தின் அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து எங்க போகணும்னு நினைச்சினோ யாழ்ப்பாணம் வரணும்னு நான் மனதளவுல ஆசைப்பட்டேன். அது வந்து ரொம்ப நாளா யாருமே இன்வைட் பண்ணவே இல்லை. AAA மீடியாலேருந்து கூட்டது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உடனே ஒத்துக்கிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி. இங்கே ரொம்ப அது வந்து நமக்கு தெரியும்ல, நம்ம உணர்வு. அது நம்ம எத்தனை பேர் கிடைக்காத ஒரு போக முடியாது. இப்போ என்னோட வீடியோவுக்கு கீழே வந்து சொல்லியிருப்பாங்க, ஐயோ பவித்ரா நீ அதிர்ஷ்டசாலி அங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு யாழ்ப்பாணம் வந்து. சந்தோஷம் அக்கா. நீங்க வந்து டிவியில பார்த்த உங்களை நேரில் பார்க்க சந்தோஷமா இருக்குது. மற்றது வந்து நீங்க ஏர்போர்ட் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்த காணொலி வந்து எங்களோட முகநூல்ல பதிவு செஞ்சு இதுவரைக்கும் 6 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. நல்ல மாதிரி உங்களை பற்றி வாழ்த்துக்கள், எங்களோட ஊருக்கு வந்ததுக்கு நல்லது என்று சொல்லி எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்கள் வந்திருக்குது. சந்தோஷம். நீங்க வந்து ஒரு பாடகி என்ற ரீதியில வந்து சரிகமபா நிகழ்ச்சியில வந்து உங்களை என்ன சொல்றது, அந்த ஷோவிலே உங்களை உள்வாங்கின பாடல் என்று சொன்னா ஒரு முதல் பாடல் ஒன்று படிச்சிருப்பீங்களானே, அந்த பாடல்ல ஒரு ஃபியூ லைன்ஸ் படிப்பீங்களா எங்களோட உறவுகளுக்கான? கண்டிப்பா கண்டிப்பா. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா, தூது பேசும்
கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை முதல் கனவு தோன்றுமே காதலா கண்கள் திறந்திடு. நல்லா இருக்கா. மற்றது வந்து ஒரு கேள்வி ஒன்று என்ன சொன்னா, இப்போ நீங்க வந்து அண்மையில கனடாக்கும் போயிருந்தேன். நீங்கள் அங்க போய் வைக்கலாம் வந்து உங்களோட மகளை கூட்டிக்கொண்டு போன நீங்கள். அதை தாண்டி சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாட்டு நீங்க பாடைக்க வந்து உங்களோட மகளும் அதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. யாழ்ப்பாணம் கூட்டிக்கொண்டு வராதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து ஷோக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு அவங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க, குழந்தைக்கும் பண்ண முடியாதுல்ல. அதனால அடுத்த ஷோக்கு கண்டிப்பா வந்து கூப்பிட்டுட்டு வரேன். ஷோக்கு என்ன மட்டும் தானே கூப்பிட முடியும். அதனால நான் வந்தேன். அடுத்த வாட்டி யார் கூப்பிடலனாலும் நான் கட்டாயம் நான் கூப்பிட்டு வருவேன். ஓகே, முக்கியமான கேள்வி ஒன்று. நீங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்களானே, யாழ்ப்பாணத்துல பல இடங்களுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எங்கெங்க போனீங்கன்னு. குறிப்பா வந்து சோசியல் மீடியால பார்த்துருந்தேன்னா, எங்களோட ஈழத்தமிழரை பொறுத்தவரையில இறுதி யுத்தத்துல பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து உயிர் நீத்த இடமான முள்ளிவாய்க்காலுக்கு நீங்க சென்றிருந்தீங்க. அந்த இடத்துக்கு போகும்போது வந்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தங்களை பற்றி இந்தியாவில இருக்க உங்களுக்கு தெரியுமா? அதோட பற்றி எனக்கு வந்து தெரியவே உண்மையா நான் என்னோட இன்ஸ்டா ஐடியில கூட அந்த மே 18ஆம் தேதி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த 18ஆம் தேதி வரைக்கும் இப்படிலாம் இருக்குன்றதே தெரியாது. என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும், ஆனா அதை சொல்லுவாங்க, அதை ஏத்துக்கிற இதுல நான் இல்லை. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு என்னமோ சொல்றாங்க அப்படின்னு அப்ப விட்டாச்சு. அவங்களுக்கு எப்படின்னா, இலங்கை நம்ம தமிழ் மக்களுடைய யாரோ ஒருத்தவங்கள்ட்டையாவது பேசணும்னு அவங்களுக்கு ஆசை. ஒருத்தவங்கள்ட்டையாவது ஃப்ரெண்டு, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்தேன், அங்கே கேட்பாங்க அங்கேருந்து இலங்கையிலேருந்து யாராவது வந்து படிக்கிறாங்களான்னு. ஐயோ இல்லை, அங்கே யாருமே படிக்கலன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க ஒருத்தவங்கள்ட்டையாவது பேசணும்னு நினைச்சாங்க. ஆனா சரிகமப்பா பாக்குற அத்தனை பேரும் அவங்களுக்காக கண்ணீர் விட்டாங்க. ஐயோ இப்படி தவறிட்டா, அது வந்து ஒரு இதா நினைக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் கேட்டதில்லை. இத்தனை வயசு ஆயிடுச்சு, 28 வருஷமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 18ஆம் தேதி ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டால நம்ம செல்லே வந்து சரிகமப்பா அந்த வரைக்கும் தான் அந்த இதெல்லாம் என்னன்னு தெரியுது. பார்க்க இது என்னவா இருக்கும், ஏன் இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு உள்ள போக போக தான் வந்து ஃபுல் வரலாறுமே வந்து தெரியுது. இந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு என்னோட தனிப்பட்ட இன்ஸ்டா ஐடியிலையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோவா பேசி. அப்போ வந்து நான் நினைச்சேன், ஐயோ இந்த நம்மளை கூப்பிடவே இல்லை யாருமே, நம்ம போயிருந்தோம்னா இந்த இடம்லாம் போயிருக்கலாமே அப்படின்னு. அது ஒரு 10 நாள்ல எனக்கு வந்து நடந்துச்சுட்டு. நீங்க இந்த முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு மாவட்டம் வந்து இந்த யுத்தத்தின் வடுக்களை சுமந்த ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்க போயிருந்த நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு, அந்த மண்ணில நீங்க கால் வைக்க உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது? நான் வந்து இந்த இடத்த சொல்லணும். இப்போ ஷோக்கு கூப்பிடுறாங்கன்னா ஆர்கனைசர் ஷோ மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா என்னை கூப்பிட்டு வந்த AAA மீடியாவுக்கும் துளிர் அந்த 2 மீடியாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா என்னை கூப்பிட்டுட்டு போய் காட்டணும்னு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஷோ முடிச்சுட்டு நான் ஃப்ளைட், ஆனால் வந்து நான் ஆசைப்பட்டேன், நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்க காமிச்சு அங்கே போகும்போதே அதான் ஒரு வீடியோவில் நான் கேட்டேன். அதான் அங்கே போகும்போதே வந்து ஒரு சத்தம், அது கண்ணை மூடும் போது அப்படியே விஷுவலாக தெரியுது, கண்ணை திறக்கவே தோணலை. நம்ம வீடியோவில் பார்த்தது, அங்கே அழுதுது, கத்துனது மக்கள், அது ரொம்ப வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியல. ஆனால் ஒரு ஃபீல் ஆகுது உள்ளுக்குள்ள. நல்ல விஷயம் பவித்ரா. ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவிலேருந்து பல இந்திய கலைஞர்கள் வெறியினம் வந்தாலும் வந்து பாட்டு படிச்சுட்டு தாங்கள் திருப்பி இந்தியாவுக்கே போயினோம். நீங்கள் வந்து என்ன சொல்றது, எங்களோட தமிழற்ற இறுதி யுத்தம் நடந்த இடத்தையெல்லாம் போய் பார்த்து உங்களோட என்ன சொல்றது ஒரு இரங்கலை வெளியிட்ட மாதிரி அந்த இடத்துக்கு போயிருந்த நீங்கள் உண்மையில அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். மற்றதக்கா வந்து யாழ்ப்பாணத்துல வந்து நீங்க 4-5 நாள் நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியால இல்லாத சாப்பாடு யாழ்ப்பாணத்துல இல்லைன்னு சொல்லலாம். சரியா? யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு வந்து இந்த கொத்துக்கு இது மாதிரி போட்டாங்க, கொத்து ரொட்டி, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ரைஸும் நல்லா இருந்தது. புட்டு எனக்கு பிடிக்கல, ஆனா எல்லாம் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. நான் அங்க அதை பழகல. சாப்பிட்டு அதுல குழம்பு நம்ம இனிப்பு தொட்டு நாங்க சாப்பிட்டுருக்கேன். குழம்பு காரமா ஊத்தி சாப்பிட எனக்கு இது 2ம் பிடிச்சிருந்தது. நல்லா எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு சாப்பாடா யாழ்ப்பாண சாப்பாடா? நல்லா இருக்கு. உண்மையா வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருந்தது, 2வது நாள் அப்புறம்
செட் ஆகல அங்க பழகினதுனால கொஞ்ச நாள் பழகிச்சேன்டா ஓகேயா இருக்கும் ஓகேவா இருக்கும் பழகிட்டேன். மற்றதக்கா வந்து நீங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க. யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயம். ஓ அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ஓ போய் எப்படி இருந்துச்சு? ஓ பிரம்மாண்டமா இருந்தது. திருவிழா வேற நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு வந்தாங்க. சரி, நீங்க முருகன் கோயிலுக்கு போனபடியா யாழ்ப்பாணம் சொன்னாலே முருகன் என்ற ஒரு அடையாளம் அங்கீகாரம் இருக்குது. முருகனுக்கு ஒரு பாடல் என்று சொன்னா ஒரு பாடல் ஒன்று படிக்கிறீங்களா? திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சூப்பரா இருக்கு. உண்மையில வந்து ஒரு தெய்வீகம் பொருந்திய பாடலை படிக்க எங்களை அறியாமலே கடவுளை கிட்ட நேர கும்பிட்ட மாதிரி இருக்கு. சந்தோஷமாக்கா. பொதுவா வந்து இந்திய கலைஞர்களை புலம்பெயர் நாடுகள்ல வந்து இசை நிகழ்ச்சி கூப்பிடுறது ஈழத்தமிழர்கள்லாம் அறிஞ்சிருக்கீங்க. கட்டாயமா உங்களையும் வந்து இந்த கனடா ஷோக்குள்ள எங்களோட ஈழத்தமிழர்கள் வந்து கூப்பிட்டு இருந்தார்கள். எங்களோட ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. நான் வந்து சரிகமபால இருக்கும்போது யாழ்ப்பாணத்துல இருந்து சபேசன் இருந்தாங்க. நல்ல சபேசனுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் இந்தியாவிலேயும் நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் சபேசனுக்கு நிகராக எனக்கும் அவ்வளோ பாசம். ஏன்னா சபேசன் உங்களோட பிள்ளை இல்லையா, அங்கேயே வளர்ந்தவங்க, அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவருக்கு நிகராக உண்மையாலுமே வந்து எனக்கு அவ்வளோ பாசத்தை வந்து எங்கே போனாலும் சரி, யாழ்ப்பாணத்து மக்கள் தனி பாசம், அன்பு, அது சொல்லியே ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து ஷோ நடத்துறதே வந்து நம்முடைய இலங்கை மக்கள் தான். எங்கே லண்டன் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்குமே தனி விதமான ஒரு பாசம் வந்து இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், அப்படி பாசம் தான் தெரிஞ்சது எனக்கு. உண்மைக்கும் எங்களோட ஈழத்தமிழர் வந்து என்ன சொல்றது, உங்களை தாண்டி எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து வரவேற்கிற பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அதோட தாண்டி இப்ப நான் உங்களோட அடுத்த ஒரு கேள்வி உண்டு. கேள்விக்கு முதல்ல ஒரு பாட்டு ஒன்று போறேன். நீங்க வந்து இந்த உங்களோட கணவரை நினைச்சு பாடணும்னு சொன்னா எங்களோட உறவுகளுக்காண்டி என்ன பாடல் பாடுவீங்க? நான் அவங்க கிட்ட எப்ப பாரு அதுதான் பாடுவேன். அந்த பாட்டு, உனக்காக பிறந்தே நீ எனதழகா, பிரியாம இருப்பே நீ பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம், ஏ உச்சி முத பாதம் வர என் புருஷன் ஆட்சி ஊர்த்திக்காலதான் நிற்கும் அந்த முத்தாலம்மன் சாட்சி, எனக்காக பிறந்தாயே எனதழகே, இருப்பேனே மனசெல்லாம் உன எழுதி. தண்ணி சரியில்லை. சூப்பரா இருக்கா. உண்மையில இந்த இடத்துல படிக்கிறத தாண்டி எங்களோட உறவுகள் எல்லாமே தம்பி நீங்க சொல்லித்தான் தெரியணும் இல்ல. பவித்ரா அக்கா வந்து என்ன சொல்றது, வேர்ல்டு வைட் ஒரு சிங்கர் அந்த நினைப்பினம். உண்மைக்கும் அக்கா சந்தோஷம் உங்களோட காட்சி கொண்டு இருக்கிறது எனக்கு. மற்றதெல்லாம் இருக்க, நீங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு வந்தீங்க, உங்களோட பிள்ளைய ஆட்டை விட்டுட்டு வந்தீங்க. அம்மா அப்பாட்ட தான். அம்மா தான் அப்பில இருந்து அம்மா தான். ஷோ நடக்கும் போது எனக்கு 2 தம்பிங்க. அவங்க எப்படி போனாங்களான்னு விட்டுட்டு என் கூடயே இருந்தாங்க இந்த 8 மாசமும். இப்பயும் வேற வழியில எங்க போறதா இருந்தாலும் அம்மாட்ட தான் விட்டுட்டு போறேன். அப்படி போன் எல்லாம் காய்ச்சினீங்களா யாழ்ப்பாணம் வந்தது பிறகு? ஓ, அவ அழுதுட்டே, இப்ப கூட 4 நாள் ஆயிடுச்சு நான் வந்து, நீ வரியா என்னன்ட்டு அங்க அழுதுட்டே இருக்கா. ஐயோ அண்ணா எனக்கு டிக்கெட் போடுங்க, போதும் ஷோ முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா ஃப்ரீயா அவளை கூப்பிட்டுட்டு வந்து ஃப்ரீயா இருக்கணும். இப்ப கூட இருந்தா எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஜாலியா இருப்பேன், எதை பத்தி கவலை இல்லை, வரலாம், அவளும் பார்த்த மாதிரி இருக்கும், நான் எனக்கும் நிம்மதியா இருந்திருக்கு. இப்போ வந்து 2 கட்டானா இருக்கு மனசு. அங்க வந்து அவ அழுகுறாளே, எங்க இதை பண்றோமே அப்படின்னு. நாளை போறீங்களாக்குமே? நான் நாளைக்கு கண்டிப்பா போயிடுவேன். என்ன வந்து வேலி போட்டு பிடிக்கலையா யாழ்ப்பாணம்?
நான் குழந்தை குழந்தை அதுக்காண்டி என்ன ஓ, இங்க ஓகே. மற்றும்படி நீங்க யோசிக்கலாம் யாழ்ப்பாணம் இப்படி இவ்வளவு இடங்களும் இருக்குது, எங்களோட மக்களை பிடிக்கல உண்டு, அப்படி ஒண்ணும் இல்ல. மகளுக்காண்டி அக்கா போயே ஆகணும். நெக்ஸ்ட் டைம் வந்து வருவா மகள், ப்ரோக்ராம் இல்லாட்டிக்கும் கண்டிப்பா மகளை கூட்டி கொண்டு வரதா சொல்லி இருக்கிறா. அத்தோடைய அக்கா வந்து இப்ப நீங்க வந்து இந்த மேடையில வந்து யாழ்ப்பாணம் பல்வெட்டுத்துறையில ஒரு ப்ரோக்ராம்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் ஃபீல் பண்ணி படிச்சிருந்தீங்களானே. ஓ அது எப்படி பாத்தீங்களோ? ஓ நான் பார்த்தேன் சோஷியல் மீடியால. வந்திருந்தீங்களா? அந்த பாட்டுல வந்து ஒரு சரணம் ஏதாச்சும் படிக்கிறீங்களா? ஓ அது ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்களுக்கு. அப்படியா? அச்சச்சோ. ஐயோ எனக்கு நாள் முதல்ல வச்சப்பட்டோம் அதுல எப்பவுமே. ஓ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, தொண்டை வேற சரியில்லை, இதுல ஹை பிச்லாம் லாஸ்ட்ல போகும் வேற. உன்னை கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்புத்தான், ரெட்ட ஜட பின்னால கட்டும் ரிபன் கருப்புத்தான், பூக்கடைய தேடின பூவில் இல்லை கருப்புத்தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்புத்தான், பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்புத்தான், மக்கள் பஞ்சம் தீக்கும் அந்த மழை மேகம் கருப்புத்தான், உன்னை என்ன ரசிக்க வச்ச உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணா மொழி கருப்புத்தான், கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்புத்தான், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் கருப்புத்தான், அழகு கருப்புத்தான், கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. சூப்பரா இருக்கு. அவங்கள்ட்ட வந்து என்னன்னு சொல்றது, சுவாரஸ்யமா நான் கேட்கறது பதில்னு சொல்றதை தாண்டி பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. உறவுலமா தான் ஆசைப்படுவினம். ஆனா என்ன உங்களுக்கும் ப்ரோக்ராம் இருக்குன்னு நான் அவசரமா பாடலை ஒன்றும் செய்யலாம கிடக்குது. அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க யாழ்ப்பாணத்து தமிழ் வேற வேற டிவியல்லையோ யூடியூப்ல என்னத்துலயோ பார்த்துருப்பீங்களானே. இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல நேரில் வேற எங்கட நாங்கள் பேசுற தமிழ் வார்த்தைகள் சொற்பிரயோகங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப அதான் நீங்க தான் தூய தமிழ்ல பேசுறது யாழ்ப்பாணம் மக்கள் தானே. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சபேசன், தரங்கினி, ஸ்னேகா இவங்க தானே எங்க சீசன்ல இருந்தாங்க. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் பேச 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 இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்குலாம் நான் பதில் சொல்லணும் பாருங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது, புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நாள் இருந்துச்சு நல்லா பழகி. சந்தோஷம் அக்கா. மற்றது வந்து முக்கியமான கேள்வி உண்டு. நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் வந்து ஈவினிங் அண்ணன் நினைக்கிறேன், ஈவினிங் நைட்டோ தெரியல, எங்களுடைய யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஐயான்ற கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அவர்கிட்ட மாற்று சிகிச்சைக்காக நிதி சேகரித்து சோசியல் மீடியாவில் போட்டிருந்தவர். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு தொகை பணத்தை அன்பளிப்பாக கொடுத்துருந்த நீங்கள், அதுக்கு எப்படி உங்களுக்கு மனது வந்தது? அது என்ன வழியால உங்களுக்கு முதலே தெரியுமா அவரை பற்றி? ஓ எனக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் நான் அந்த மே 18 அப்போ ஃபுல்லா என்னவா இருக்கும், இதோட பின்னணி என்ன, அதெல்லாம் பார்த்த பிறகுதான் நான் வீடியோ போட்டேன். எதுவுமே இல்லைன்னு இன்னும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன யார் யார் கூட இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்ப நான் இங்க வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அப்ப அவர் வந்து என்னோட 2 கிட்னி, அப்ப அவரை நான் வந்து வீடியோலயும் பார்த்திருக்கேன், அவர் பேசுனதையும் பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இங்க வரும்போது அங்க போகும்னு எனக்கு தெரியாது. இங்க இருக்க ஆர்கனைசர்ஸ் வந்து அங்க போனாங்க. அங்க போறீங்களா, நீங்க வரீங்களான்னு என்ன கேட்டாங்க. ஐயோ அப்ப நீங்க அங்க போறீங்களா? நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி ஒரு பாசம் வந்ததுன்னா, என் மேல அப்படிதான் எல்லாரும் பாசம். ஒருத்தவங்க நம்ம பாசமா பழகிட்ட நம்ம வந்து நடிக்க அது தன்னார வருது. நீங்க அன்பு கொடுக்க கொடுக்க அப்படியே ஒரு பாசம் வருது. அவ என்னமோ எங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஆன மாதிரிதான் உங்களுக்கு யாருக்கு என்ன ஆனாலும் எனக்கு, ஏன்னா எனக்கு அப்படிதான் நீங்க துடிக்கிறீங்க. அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. டக்குன்னு என்ன பண்றது தெரியாத ஏதோ ஷோக்கு வந்தா ஆர்கனைசர் அந்த பணத்துல கொஞ்சம் சந்தோஷமாக்கா. முக்கியமா நான் நன்றி சொல்றேன் இந்த விஷயத்துல. எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க உதவி செய்ய முன் வந்தது. என்ன சொன்னா எல்லாருக்கும் மனம் பெறாது. இப்படி 5 10 கொண்டே அவருக்கு இல்லாத கொண்டே கொடுக்கணும். சிறுதொழில் தான் பெருவெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் காசு கொடுத்தா அவருக்குரிய சிகிச்சை முன்னுக்கு வருமென்று சொல்லி இப்படி அந்த ஐயாவுக்கு உதவி செய்யணும் முன் வந்ததுக்கு எங்களோட ஈழத்தமிழர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றோம். சரி, எந்த இடத்துல தேங்க்யூ தான். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட் தான்
இன்னுக்கும் நிறைய ஷோ போறது காரணமும் நம்மளுடைய தமிழ் மக்கள் தான். நீங்க வந்து சரிகமப்பா ஆஃப்டர் சரிகமப்பாக்கு பிறகு இலங்கைக்கு கனடாக்கு இதை தாண்டி போற நாடுகளுக்கு போயிருக்கீங்களா? இன்னும் போகவே இல்லை. ஆனா ஜூலைல யூகே லண்டன் போறோம். மீதி எங்கேயுமே போல. நினைக்கிறேன் இந்த சீசன் முடிஞ்சது அப்புறம் இந்த வெதர் வந்தபடியால இந்த மலையல் வந்தபடியால கொஞ்சம் உங்களை ப்ரோக்ராம்கள் கணக்கு இருந்தது, அதெல்லாம் குழம்பிட்டு போனதுன்னா அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் விலை போர் நடந்தது, அது இருக்கலாம் ரீசன்னால நிறைய தள்ளி போயிடுச்சு. மற்றது வந்து இப்ப யாழ்ப்பாணம் அதாவது இலங்கையை பொறுத்தவரை சரிகமப்பா நிகழ்ச்சியில சரிகமப்பா தாண்டி சரிகமப்பா சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சியில வந்து இலங்கையில இருந்து பாடகர்கள் வந்து பங்கு பெற்றுவது மிக குறைவா தான் இருந்தது அந்த காலங்கள். அப்ப எப்ப கில்மிஷாக்கு டைட்டின் வின்னர் கிடைச்சதோ அதுக்கு பிறகு இங்க இருந்து கணக்க பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது நல்ல இதுதானே. இங்க சச்ச பாடுறதுக்கான டேலண்ட் நிறைய. நான் இங்க வந்து அந்த காசை வாங்கி பார்த்தேன். அதுல எல்லா காசுலயும் கலைநயம். ஒரு இதுல தவில் அடிக்கிறாங்க, எல்லாமே கலைநயம். அப்ப வந்து கலைநயத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய யாழ்ப்பாணத்துல நான் பார்த்தேன். அதே மாதிரி பாட்டுலயும் சரி, ஸ்கூல்லயே இருக்கு பாட்டு கிளாஸ். அங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் தனியா தான் படிக்கணும், அது பள்ளியிலே இல்ல. அப்ப எவ்வளவு முக்கியத்துவத்தை இங்க பார்த்தேன். அப்ப இங்க எவ்வளவு டேலண்டானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அது சான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு பெரிய பாராட்ட சொல்லணும். நன்றி அக்கா. உண்மையில வந்து என்ன சொல்றது, இந்த இடத்துல வந்து இந்த இந்திய ஊடகங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். என்ன சொன்னா எங்களோட பிள்ளைகள் அதான் வந்து ஈழத்திலேருந்து வர யாழ்ப்பாணமோ இல்லை இலங்கையில வேறு வர மாவட்டங்கள்லேருந்து வர பிள்ளைகளுக்கு, அதையும் தாண்டி புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழர்களாக இருந்து வர ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கிறதுக்கு இந்த என்னோட சரிகமப்பாவுக்கும் சூப்பர் சிங்கருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றேன் எங்களோட சேனல் சார்பாகவும். மற்றதக்கா வந்து நீங்க வந்து இந்த சரிகமப்பா செட்டில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னா என்னத்தை சொல்லுவீங்க? எனக்கு வந்து நிறைய இருக்கு. ஒன்றே சொல்லுங்க. அந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தது என்னோட அதுல அங்க ஷோல இருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, எனக்கு எடுத்தது எதுவுமே ஒண்ணுமே புரியாதுல்ல. நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கடைசியா ஒரு கையை பிடிச்சா ஒரு உயிர் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கும் போது அதை நம்ம நீ பார்த்து எதையோ ஒன்னாச்சும் கண்ணை பார்த்துருக்கணும்ல, எதுவுமே பார்க்கவே இல்லை. அவங்கள இது பண்ணும்போது முகம் செதஞ்சிருந்தது, ஒண்ணுமே தெரியல, பேச முடியல. ஆனா வந்து அதுக்கு நெகட்டிவா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அதை நான் திரும்ப திரும்ப வச்சு எனக்கு அது மன நிம்மதியா இருக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க என்னுடைய கணவர் வந்து, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், தைரியமா இரு, நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு. அது அவங்க முக ஜாடியில எடிட் பண்ணி அது அந்த இதை நான் மறக்க மாட்டேன். அப்போ இதா இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்க பார்க்க. எனக்கு அவங்கள்ட்ட பேசணும்னா அந்த வீடியோ பார்த்துக்குவேன். உண்மைக்கு நல்லா இருக்கு நீங்க சொல்றத கேட்க. எனக்கு மனதுக்கே கொஞ்சம் கவலையா இருக்குக்கா. நீங்க இந்த இந்த கவலையில எந்த 3 பேரும் ஓணமன்றதையும் நான் சொல்லிக் கொள்றேன். மற்றது வந்து நீங்க சொன்னீங்கல்லானே இந்த டிவில அந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணிக்க உங்களுக்கு நல்ல மாதிரி வாழ்த்துக்களுக்கு கிடைச்சாலுமே இதை எப்படி காட்டினான்னு சொல்லி பேசி விழுந்தேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு பேசுறீங்களோ தெரியல. என்னன்னு சொன்னா பவித்ராக்காவே கஷ்டப்படுத்தி கேள்வி கேட்கறீங்களே தம்பியாண்டு அப்படி நினைக்கிறீங்களா? அக்காவே அப்படி நினைக்கல, என்ன பேசாதங்க தயவு செய்து. சந்தோஷமாக்கா. மற்றது யார் மகள் இப்போ மகள் ஏது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி, பாடலாம் தினம் தினம் புது கீர்த்தனம், நாளெல்லாம் தளிர்விடும் இந்த பூவனம், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், புது கதை அரங்கேறிடும். உண்மைக்கும் அந்த என்ன சொல்றது குயில் கூவின மாதிரி இருக்கு. நான் வந்து காணொலி காண்டி சொல்லல, உண்மைக்கு நல்லா இருக்கு. மற்றதக்கா வந்து இப்ப நான் இந்த ஷோவுக்கு யாழ்ப்பாணம் வந்து முதல் தடவையா நீங்க வெறும் எல்லாம் கற்பனை செஞ்சிருந்தீங்க. ஆக்கள் எல்லாம் போய் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் போய் என்ன கூப்பிடு எல்லாம் ஆதங்கப்பட்டிருந்தீங்க. இப்ப வந்த நீங்கள் சந்தோஷம் தானே? சந்தோஷம். இந்த உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டது யார் தெளிவுபடுத்துவீங்களா? AAA மீடியா துளிர் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதுல சுகி அண்ணா எனக்கு கால் பண்ணி என்னை இங்க வர வச்சாங்க. அவருக்கு இந்த இடத்துல நன்றி, ரொம்ப பெரிய நன்றிண்ணே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 நாள்ல முடிவு பண்ணி 2 நாள்ல இங்க வர ஷோக்கு 2 நாள்ல ஒரே நாள்ல
உடனே டிக்கெட் புக் பண்ணி இங்கே வர வச்சிங்க. நான் என்னோட ஆசையை உங்கள் மூலியமா நிறைவேறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சந்தோஷம் அக்கா. ஒரு இந்த என்ன சொல்றது, இவ்வளவு ப்ரோக்ராம் ஷெடியூலுக்கு மத்தியில யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த டைமை ஒதுக்கி நாங்க கேட்ட கையோட இந்த நேர்காணலுக்கு, அதான் நேர்காணல்னு சொல்லல, அது சும்மா சின்னதான ஒரு கலந்துரையாடலுக்கு எங்களுக்கு சம்மதிச்சு வந்ததுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். அதோட வந்து உங்களோட கலைத்துறை வந்து இன்னும் மென்மேலும் வளர வேணும். இதை தாண்டி வந்து நீங்க உலகம் பூரா பயணிச்சு எங்களோட மக்களுக்கு நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு இதை காட்டணும்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். தொடர்ச்சியா நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் பெறுவீங்கள். எங்களோட புலம்பெயர் உறவுகள், எங்களோட மக்கள் வந்து நிகழ்ச்சிகளுக்கு உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிடுவீங்கன்றதை நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியத்தோட முடிக்க போறேன். மற்றது வந்தாக்கா உங்களை வந்து இந்த நேர்காணல் செய்யறதுக்கு வந்து நீங்கள் ஓமண்டாலும் வந்து உங்களுக்கு மேல ஸ்பான்சர்ஸ் இருக்கணும். அதே ஓமண்டபடி தான் உங்களை எடுக்கக்கூடிய வந்தது. இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் ஏ மீடியா, சுகி அண்ணா, மற்றது யமுனா காக்கள் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்றேன். இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்ள போறேன். காணொலி தொடர்பான கருத்துக்களை நீங்க கண்டிப்பா சொல்லணும். மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு. நன்றி உறவுகளே. நன்றி பவித்ரா. நன்றி. தேங்க்யூ. எங்கெங்கும் இன்பம் ஒரு கோலம் போட, என் நெஞ்சின் வீணை ஒரு ராகம் தேட, அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ, கண்கள் எங்கும் நெஞ்சின் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே.